தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி, எங்க குல சாமி, வா ராஜா. ஒரு வாரமா யூடியூப் பக்கம் நான் வரலங்க. பிடிங்கிருப்ப போட. அதுக்குள்ள ஒரே கலவரம். சரி என்னடா கலவரம்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா இந்த சிக்கன் அவர் பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கில் சொரிஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? இதெல்லாம் கேட்டால் என்னைய பைத்தியக்காரன்ற நீ? ஐயோ, நான் சொன்னேன்ல, தின்னு தின்னு தொந்தி வளர்ந்த அளவு கூட அவனுக்கு மூளை வளரல. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா நீ நான் வந்து டஸ்ட்பின் கிடையாது இந்த மாதிரி கண்டெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் அடுத்தவன் குடியை கெடுக்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். அவன் ஹிட்ருன்றா நான் சொல்லுவேன். டெஸ்பிரேட் கிடையாது. ஒரு பிரியாணி கடைக்காரருங்க தான் கடையில் வியாபாரம் சரியாக ஓடலைன்னு சொல்லி பக்கத்தில் ட்ரெய்லருக்கான ஒரு அக்கா கடை போட்டு பொழைச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போய் ஒம்பழுத்துட்டு இருந்தார். என் கடைக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது, உன் கடையில் மட்டும் எப்படா நல்லா வியாபாரம் ஓடுது, அது இல்லாமல் நீ ஏமாத்துற நிறையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி இதெல்லாம் தாண்டி அந்த கடைக்கு சாப்பிட வந்தாருங்க ஒருத்தர். பிரியாணி நீ என்னடா வயிறு ஓசி பிரியாணி சாப்பிட வரேன்னு சொல்லி அவர் போட்டு அடின்னு அடிச்சு இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. நம்ம பிசி ரிப்பேர், இந்த டிவி ரிப்பேர், கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுவார்ல அவர் வந்து என்னடா நீ அக்கப்பூர் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி பிரியாணி கடைக்காரரை பிடிச்சி இந்த 3 பேர் சேர்ந்து ஊமை குத்திட்டாங்க. கடைசியில் பிரியாணி கடையை அழிச்சு அவர் சூசைடு லெவலுக்கு போயிட்டாருங்க. மனசு உடஞ்சி. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வேறு யாரும் இல்லை, நம்ம பிரியாணி மேன் வெர்சஸ் டெய்லர் அக்கா வெர்சஸ் இர்ஃபான். கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் ஏ2டி. இவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி தாங்க யூடியூப்பில் கடந்த ஒரு 10 நாளாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஏன்னா வெளியே தான் வெட்டுக்குத்து, ரேப்பு, சண்டை, சச்சரவுன்னு சொல்லி யூடியூப்குள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகலான்னு பார்த்தா யூடியூப் கிரியேட்டரே சண்டை போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் கோல்டு வார் தான் போயிட்டுருக்கு. என்றைக்கு வேர்ல்டு வார் ஆக போதோ தெரியல. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி மேன் வெர்சஸ் இர்ஃபான். இவங்களோட பிரச்சனை வந்து, அதாவது இந்த கர்நாடகா தமிழ்நாடு தண்ணி பிரச்சனை கூட தீர்ந்துடா. இவனுங்க கோல்டு வார், அதாவது இவனுங்க பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி நம்மளாம் கைப்புள்ள மாதிரி களத்தில் இறங்கி இன்னைக்கு போய் தீர்த்து விடுவோம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேங்க. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இது பிரச்சனையோனா பிரியாணி கடைக்காரர் ஆரம்பிச்சிருக்கலாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி போட்டது வந்து ஏ2டி. அவர் வந்து அவரை வச்சு ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். போயிடு போடா. ஏன் குரு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் குரு. எனக்காக நீ சண்டை போட்டிருக்கீங்க. நீங்க தெய்வம் குரு, நீங்க தெய்வம். நான் உனக்காக சண்டை போட்டேன். என்ன சொன்னேன்? நாங்கள் கெஸ் பண்ணது உண்மைதாங்க. ஏ2டி இந்த பிரச்சனையில் வந்த காரணம் வந்து பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் பிரச்சனை இல்லைங்க. டெய்லர் அக்கா அவனை எப்படா திட்டலாம், டெய்லர் அக்கா என்னடா பண்ணாங்க, அதுக்காக ஏ2டி உள்ள வந்து பிரியாணி மேனை பிறந்திருக்காருங்க. எனக்கு என்னமோ அதான். ஏன்னா இப்போ பிரியாணி கடைக்காரருக்கு என்ன பிரச்சனை? ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு போகணும். ஊர்வங்க உனக்கு எதுக்குடா? சரி அப்படி பிரியாணி மேன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, காட்டுறேன் வாங்க. நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லாமல் ஒன்றும் ஒரு வீடியோ நடக்காதுங்க. கடைசியில் நம்மளை வச்சு ஒரு வீடியோ அவங்க மேக் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா, நம்ம அதை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டோன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நம்ம பிரியாணி மேன் அவர் வந்து ஒரு பெரிய திராவிடியன், நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். அதாவது இவர் வந்து அவ்வளோ பெரியாரிஸ்ட்னு சொல்கிறாரு. அம்மா கூட உட்காந்து பார்க்குற வீடியோவாடா இது அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க, மக்கள் கேட்குறாங்க. ஆனால் எனக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஏன்டா அம்மா கூட உட்காந்து எவனா இந்த வீடியோ பார்ப்பானாடா? ஒரு பொட்டை பிள்ளை படுத்துருக்கு, ஒன்றுமே இல்லாமல் உடம்புல வந்து இந்த அங்கங்கே இந்த வாழைப்பழத்தோட தோலை மட்டும் வச்சு கவர் பண்ணியிருக்கு. அதை அம்மா கூட உட்காந்து அப்படி சூப்பராக பார்க்குறாங்க. கேட்டால் அவன் வந்து பெரியாரிஸ்ட்டு திராவிடுங்கிறாங்க. ஒரு பெரியாரிஸ்ட் இப்படியே சொன்னார், உங்களை வீடியோ பாரு, அம்மா கூட உட்காந்து பாரு, பெரிய கொள்கை அப்படியே சொன்னார். இவன் வந்து ஊர் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. எங்க இர்ஃபான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, ஒரு ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு கொலை கேஸு. அதுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்க. சாரி ஜட்ஜஸா இல்லை ஜட்ஜா?
ஆப்ரஹால்னீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ சரி, நான் அது ரொம்ப விஜய் டிவி பார்த்தனால ஜட்ஜஸ்ன்னு வந்துருச்சு. சரி, அதுக்கு ஜட்ஜ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணார், உள்ளே வந்து அவர் பிரியாணி கடையெல்லாம் விட்டு சாப்பிட வந்து படித்து அடிச்சுட்டு இருக்காரு. என்னங்க சொல்கிறது, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா கிரியேட்டருக்கும் வந்து ஒரு நியாயம், இர்ஃபானுக்கு மட்டும் ஒரு நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு நல்ல கேள்வி தான், ஆனால் அதோட முடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் உள்ள டீப்பாக போய் கடைசியில் எல்லாரும் ஓவரெல்லாம் சேர்ந்து வந்து அடிக்கிற லெவலுக்கு போயிட்டாருங்க. பிரியாணி மேன் இன்னும் சில சிலுமிசிகள் சேட்டைகள் வந்து பண்ணியிருக்காருங்க வித் மாம் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பாருங்க. ஐ வாண்ட் டு பிரஸ் யுவர் கீஸ் டோலி. தம்பி நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஏன் என்ன? அதாவது அந்த பொண்ணு போட்டிருக்க இதை வந்து இவர் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணுமா, அதை அவங்க அம்மா முன்னாடியே வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், வாங்க. விளையாடலாம். என்ன கம்ப்யூட்டர் கீபோர்டை வச்சுட்டு போடுறாங்க, அப்படிதான். அதுல கீஸ் இருக்கு. Why do you want to go and press that computer key only? இந்த ஒரு கம்ப்யூட்டர். அதாவது இப்போ எங்கள் அம்மானா அப்படி, எங்கள் அம்மா முன்னாடிலாம் அப்படி சொன்னேன்னா இந்த விரல் இந்நேரத்துக்கு வந்து வெட்டியிருப்பாங்க, இல்லைனா வந்து அடுப்பில் வச்சு சூடு பாட்டி காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம மம்மிலாம் நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்து அதில் பொண்ணு பக்கத்தில் லைட்டாக நின்னா கூட யாரா அந்த பொண்ணு வீட்டுக்கு வராத இனிமேல் என் பிள்ளையே கிடையாதுன்னு விச வச்சு கொள்கிற லெவலுக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டில். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? அதில் நம்ம வளர்ப்பு, நம்ம வீட்டு வளர்ப்பு அப்படி. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. அவங்க அம்மா வந்து எதுக்கு நீ ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நான் என்னங்க சொல்கிறது, கேட்டால் இவர் பெரியாரிஸ்ட்டு திராவிடன்னு சொல்கிறாரு. இந்த வேர்டை நான் விடமாட்டேங்க, ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் பெரிய ஏதோ நான் வந்து அவ்வளோ நல்லவன் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு பெரியாரிஸ்ட் பண்ணுற வேலையாது. அம்மா கூட உட்காந்து ஆபாச வீடியோகள் வந்து பார்த்து அதை நான் அமுக்க வேற செய்யணும்னு சொல்கிறாரு இவர் இன்னொருத்தரை பிடிச்சி தப்பாக பேசுகிறாருங்க. இவர் ஜெயிலுக்கு போனது வந்து நல்ல விஷயம் தாங்க, போகணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் உலகத்துக்கு தேவையில்லை, நாட்டுக்கு தேவையில்லை. புடிங்க சார் அவனை, வக்கீலே கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. சரி, இவ்வளோ நேரம் பிரியாணி மேனை வந்து செஞ்ச தப்புக்காக வந்து ஊமை குத்தணும். இப்போ இர்ஃபான் நியூ கிட்ட என்ன தப்பு இருக்குது, அவர் பண்ணது எல்லாமே ரைட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கான வீடியோவும் நம்மள்ட்ட இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதான் நீ பண்ணுற ரிசர்ச். என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதை புண்ணியே கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்டாட்டி பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை டேஷே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பிரியாணி மேனை வந்து தரக்குறவாக பேசுகிறாருங்க. என்னதான் இருந்தாலும், என்னதான் கோல்டு வார் போனாலும் தன்னோட ஃபேமிலி மெம்பராக, அதாவது தன்னோட ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், கேவலமான தனம் தாங்க. இது அவங்களோட முஸ்லீம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஆறாம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தெரிஞ்ச இர்ஃபான் மீவுக்கு இது தெரியலையா? சரி, அப்படி இர்ஃபான் மீ தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி மேன் சொல்கிறது எல்லாமே அவதூறு தப்பு அப்படின்னா எதுக்கு இர்ஃபான் மீக்கு இவ்வளோ கோவம், எதுக்கு இவ்வளோ ஆதங்கம்? இதில் இர்ஃபான் மீ மேலேயும் சில தப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ஏன் பண்ணாத தப்புக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணமே ஒரு கிளவி இடித்த கேஸ் தாங்க. அதாவது இர்ஃபான் அவன் ஃபேமிலியோட காரில் போயிட்டு இருக்கும் போது ஒரு கிளவியை ஸ்பாட் அவுட்டில் இடிச்சிட்டானுங்க. இடிச்சுட்டு அந்த இடத்துல நிற்காம வந்து போனது தான் பெரிய தப்பு. அவன் பிரியாணி கடைக்காரர் வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதாவது தன்னோட யூடியூப் சேனலில் போட்டு செய்யும் செய்கிறாரு. அதுக்கு இர்ஃபான் வந்து சில ப்ரூஃப்கள் வச்சுருக்காரு, வாங்க என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து நீ சொல்கிற மாதிரி வாய்ஸ் அவட ப்ரூஃப் கிடையாது. லிட்ரலி வந்துட்டு கூகுள்லயே அந்த ப்ரூஃப் இருக்குது. கூகுள் யூ டீச் கூகுள் டு லை. ஓகேவா? நீ வந்து கூகுள் கிட்ட போய் சொல்லித்தர. அது எப்படின்னா இந்த 3 பட்டனை பிரஸ் பண்ணி என்ன சொன்னாலும் பிரியாணி மேன் அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காருங்க. ஏங்க எங்களுக்குலாம் கூகுள் மேப் பற்றி என்னன்னே தெரியாங்க. ஆன் பண்ணிட்டு அப்பவும் தப்பான ரூட்டில் தான் போவோம். அடங்க காலவதி, இது உனக்கு ஒரு பிளைனாடா அப்படின்னு. ஆனால் இவனுக்கு கூகுள் மேப்புக்குள்ளே இவ்வளோ விஷயத்த வச்சுருக்கானுங்க. கூகுள் மேப் போய் சொல்லாதுங்க, கோமாளி படத்தில் வச்சுலான்னு. அவர் கூகுள் மேப்புக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி நம்ம பிரியாணி மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, வாங்க பார்க்கலாம். இந்த 1041 இருக்கு இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணி 10 இருக்கீங்களா 41 மட்டும் 30 நீ மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, சேம் மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே மூவிங் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த மூவிங் ஏன் அப்படின்னா இந்த இவ்வளோ வித்து உள்ள கற்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பிரியாணி மேன் வந்து தப்பு பண்ணலன்னு தோணுதுங்க. அவர் வந்து சில தற்கொலைன்னு நமக்கு தெரியும், ஆனால் இன்னொருத்தர் தப்பை வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அதை நம்ம வந்து ஆராய்ச்சி தாங்க பார்க்கணும். சரி, எனிவே இவங்களாம் தாண்டி
ஃபுல்லாக ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான் A2Dன்னு. அவன் எதுக்கு வந்தான்னு தெரில. அவன் லவ் மூடில் வந்தானா இல்லை வந்து யூடியூப்பில் சில பிரச்சனை போகுது அதை வந்து தீர்க்கலான்னு வந்தானு தெரில. இந்த A2D பிரியாணி மேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே இரிட்டேட்டாக இருக்குங்க. வாங்க ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கேப்புக்குள்ளே போயிட்டு வரோம் வாங்க. உனக்கு வள்ளி இருப்பது ஆதாரம் லேளு மனோஜ் ஏழு இப்போ உங்க ஊர்ல பெரிய ரவுடியில என் ஊர்ல நான் ரவுடியில வாழை ஒத்திக்கு போட்டு பார்க்கும்ல வாலிகரம் புண்ணியம் பீ நக்கல நீ சாரிங்க இல்லைங்க. அதாவது ஒரே A2D பிரியாணி மேன் அப்படி இப்படி போய் ஒரு மாதிரி மண்டை வந்து வெடிச்சிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் 2 என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்கு போயிட்டு வந்தோம். பிரச்சனை வந்து பிரியாணி கடைக்காரருக்கும் டெய்லர் அக்காவுக்கும் தான் பிரச்சனை. நடுவில் A2D எதுக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிரச்சனைனா தடுக்க போகலாம், இல்லை சண்டை போடாதீங்களா அப்படின்னு சொல்ல போகலாம். ஆனால் A2D போனது வந்து தடுக்க இல்லை, அக்காவை பிடிக்க போயிருக்காரு. வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்றேன் பூகையாம தண்ணி ஊத்துற. டெய்லர் அக்கா வந்து A2D பிடிச்சிட்டாரு. நீ அக்காவை பிடிச்சது போது வெளியே போடா மொக்கா அப்படின்னு சொல்லி அதாவது பிரியாணி மேனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. பிரியாணி மேன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, பொதுவாக ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் ஒரு டவுட் வருது. A2D போனது வந்து சண்டைக்கு, அதாவது தடுக்கிறதுக்கு இல்லை, அக்காவை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு காதோல் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி விரைவாக அடுத்து ஒரு வீடியோ வரும். அது சொல்வதெல்லாம் உண்மையில் கூட வரலாம். 2 பேரும் காதோல் பண்ணதை. அதாவது A2D போட்ட வீடியோவில் வந்து பிரச்சனை பிரியாணி மேனுக்கு இர்ஃபானுக்கும். அதை பற்றி பேச வேண்டிய வீடியோவில் அதை பற்றி பேசவே இல்லை. லைட்டாக அக்காவை போய் சீண்டுறதுக்கு A2D கொதிச்சிட்டாரு. A2D போய் அதில் வீடியோவில் ஃபுல்லாகவே அக்காவையே அப்படி பண்ணீங்க, அவங்க பண்ண கோர்ஸ் வந்து ரொம்ப நல்ல கோர்ஸ், அதை பிரியாணி கடைக்காரர் வந்து தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக 1.5 மணி நேரம் அவங்க பேசியிருக்காரு. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம், 1.5 மணி நேரமாக அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ காரணம் இவருக்கு சண்டே ஓகே இல்லை. இந்த கேப்பில் அக்காவுக்கு ஒரு ஃப்ளவரை கொடுத்து புஷ்பா இஸ் நாட் அ ஃபயர் இஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணலான்னு சொல்லி A2D வந்து கிளம்பியிருக்கலாங்க. கருப்பேன் குசும்புக்காரன். ஏன்னா அப்படி தான் இருக்குது. வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். எனிவேங்க இந்த வீடியோ, அதாவது இவனுங்க போடுற சண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துராமலிங்கம் படத்தில் ராக்கெட் விட்டு சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சண்டையை போட்டுட்ருக்காங்க. நான் என்ன சொல்லிட்டோம் விடுங்க, எல்லாம் நம்ம நேரம். பேசாமல் பிரியாணி கடை நடத்தி வியாபாரம் பார்த்து ஜாலியாக இருந்திருக்கலாம்டா. நீலா ரோட்டில் போகிற வரலாம் பிடிச்சி வம்பிடுத்து, டெய்லர் அக்காவை பிடிச்சி அடித்து, சாப்பிட்ற வரணும் பிடிச்சி வம்பிடுத்து, கடைசியில் PC ரிப்பேர் பண்ணுறவன் வந்து அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டியாடா. அப்படி தேவையாடா? போடா போய் பிள்ளை குட்டியை படிக்கிற வேலையை பாரு. அப்படா இவனுங்க பஞ்சாயத்தை ஓக்கிறதே நம்ம வேலையாக போச்சுங்க. என்ன பண்ண? ஆனால் இருந்தாலும் இங்கே ஒரு கள்ளக்காதல் போயிட்டுருக்கு. A2D டெய்லர் அக்கா இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் இதே நம்ம சேனலில் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய், see you, டாட்டா.